ஒரு ஒரு மாசமும் அந்த மாசத்துல என்னெல்லாம் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கேத்த மாரி நம்ம ஃபினான்ஷியல் பிளான் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். அப்படி இந்த டிசம்பர் மாசத்துல என்னெல்லாம் சேஞ்சஸ் வரப்போகுது, சாமானிய மக்களான நமக்கு அது என்ன மாரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல எல்பிஜி சிலிண்டரோட விலை. ஒரு ஒரு மாசமும் 1ஆம் தேதி சிலிண்டரோட விலைய தீர்மானிப்பாங்க. அப்படி இந்த மாசம் சிலிண்டரோட விலையில என்னதாவது மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வணிக பயன்பாட்டுக்காக பயன்படுத்துற சிலிண்டரோட விலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது ரூ. 16 கூடி ரூ. 1980.50 அப்படின்னு விற்பனையாகுது. நம்ம வீட்டுக்காக பயன்படுத்துற டொமஸ்டிக் சிலிண்டரோட விலையில எந்த மாற்றமுமே இல்ல. அது ரூ. 818.50 அப்படின்னு விற்பனையாகிட்டு இருக்கு. ரெண்டாவது சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நீங்க இனிமேல் சிலிண்டர் புக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஆதார நீங்க உங்களோட சிலிண்டர் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். ஆதாரோட இகேஒய்சி ப்ராசஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் புக் பண்ணி சிலிண்டர் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஒரு நடைமுறையும் கட்டாயப்படுத்தியிருக்காங்க. நீங்க இன்னும் உங்களோட ஆதார் இகேஒய்சியை முடிக்கல அப்படின்னா, கண்டிப்பா டிசம்பர் மாசத்துக்குள்ள முடிச்சிருங்க. இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட். டிசம்பர் மாசத்துல சேஞ்ச் ஆக போற 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாசத்துக்குள்ள நீங்க உங்களோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, கட்டாயம் டிசம்பர் 31க்குள்ள நீங்க லிங்க் பண்ணிடுங்க. இந்த ஆதார் பேன் லிங்க் பண்றது ரொம்ப காலமாவே சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து இந்த ஆதாரையும் பேனையும் நீங்க லிங்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது எதனால லிங்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பேன் கார்டு அப்படிங்கிறது நம்மளோட வருமானம் சார்ந்த எல்லா தகவல்களும் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டா பார்க்கப்படுது. அந்த பேன் கார்டுல உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கேமும் நடந்துடக்கூடாது. உங்களோட பேன் நம்பர் ரொம்ப சேஃபா இருக்கணும். யாருமே அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த பேன் கார்டோட சேஃப்டியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக தான் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து சொல்றாங்க. இப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களோட பேன் நம்பரை வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ப்ராப்பரான வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் கண்டிப்பா லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசம்பர் 31 கடைசி தேதியா கொடுக்கப்பட்டது. ஸோ நீங்க இன்னுமே உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா டிசம்பர் 31க்குள்ள அதை லிங்க் பண்ணிடுங்க. 4வது முக்கியமான சேஞ்ச் இந்த டிசம்பர் மாசத்துல வரப்போறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்றோம் அப்படின்னாலோ, இல்ல ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னாலோ நமக்கு கண்டிப்பா ஓடிபி வரும். ஆனா இந்த ஓடிபியை மையப்படுத்தி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஓடிபியை பயன்படுத்தி நிறைய பேர் லட்சக்கணக்கான பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கே தெரியாம காசுகள் எல்லாமே போறதை நம்ம பார்க்குறோம். இதை தடுத்து நிறுத்தணும், இதை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு ஆணையம் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய டெலிகாம் நிறுவனங்களான ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல் உள்ளிட்ட எல்லா நிறுவனங்களுமே, இந்த தொலைத்தொடர்பு சேவை கொடுக்குற எல்லா நிறுவனங்களுமே ஒரு ஓடிபி வருது இல்லை ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, அதோட சென்டர் யாரு, யாருக்கிட்டேருந்து இந்த மெசேஜ் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ட்ராக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஓடிபியாக இருக்கட்டும் இல்லை மற்ற டேட்டாஸாக இருக்கட்டும் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஸ்பேம் மெசேஜஸ் எதுவுமே உங்களுக்கு வராமல் அவங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும். ட்ராய், அதாவது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு ஆணையம், கண்டிப்பாக இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு வர எஸ்எம்எஸ் எல்லாமே அந்த உங்களோட டெலிகாம் நிறுவனம் ஜியோவோ இல்லை பிஎஸ்என்எல்லோ அவங்க யார்கிட்டேருந்து அந்த மெசேஜ் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக ட்ராக் பண்ணி அதை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு முக்கியமான ரூல் வந்து சேஞ்ச் ஆகுது. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான பிலேட்டட் டைம் வந்து இந்த டிசம்பர் 31 தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை கண்டிப்பா ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த டேட்ல தவறுனவங்களுக்கு, இல்லை எப்படி பண்றதுன்னு தெரியாம மிஸ் பண்ணவங்களுக்கு, இல்லை ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்குலாம் ஒரு பிலேட்டட் டேட்டா தான் இந்த டிசம்பர் 31 கொடுக்குறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்றது என்னன்னா, இந்த டிசம்பர் 31க்குள்ள நீங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க, அதாவது ஜூலை 31லேருந்து டிசம்பர் 30 இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி அமௌண்ட்டும் இருக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பெனால்ட்டியோட இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணி முடிக்கிறதுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இன்னும் உங்களோட ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணிவிடுங்க. இதுதான் 5வது அப்டேட். இது தவிர எஸ்பிஐ, ஐடிபிஐ, ஹெச்டிஎஃப்சி மாதிரியான வங்கிகள் எல்லாமே அவங்களோட கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்
பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுலலாம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. நீங்க என்ன கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்க, அதுக்கான சேஞ்சஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாவே அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல முன்னாடியே அவங்க தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இத பொறுத்து உங்க கிரெடிட் கார்டுல ஏதாவது சேஞ்சஸ் வரப்போதா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த டிசம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ். இதுல உங்களுக்கு எது டைரக்டா இம்பாக்ட் ஆகுது, நீங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.